ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம். வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யுது பார்க்கலாம். ஸோ வெண்டைக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ இதை பொரியலாவோ இல்லை குழம்பாவோ ஒரு வீக்லி ஒன்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லது. இப்போ வாங்க வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்து பார்க்கலாம். பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடான அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அதை பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கட்டும். வதங்கின அப்புறமா நம்ம வெண்டைக்காய் அரிஞ்சு வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த குழகுழப்புலாம் இல்லாமல் இருக்கும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். இது பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சாலே வெண்டைக்காய் சீக்கிரமாக வெந்துடும். பாருங்க, நல்லா வெண்டைக்காய் வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெண்டைக்காய் பொரியலை நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்குள்ள வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.